ஹலோ, என்ன ஆச்சு? நான் இங்கே இருக்கேன். ஐயோ, அது என்னடா போட்டது? சரி, போய் பாவா. சரி, உள்ள போன. ஐயா ஐயோ, நான் சாவ போறேன். ஐயா இங்க வானத்தை விட்டு நான் சாவ போறேன். ஐயா, எங்க வந்துட்டேன்? ஓ மை காட், நம்மளா வைப்பாங்க. இன்னைக்கு ஹீரோ பார்க்க போகுது. ஒன் பிளாக் போலாம். இந்த வயசு கொண்டுறேன். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சம்பந்தமே. சரி, இன்னைக்கு ஆரம்பிப்போம். இன்னைக்கு பார்க்க போது மைன்கிராஃப்ட் 1 பிளாக். ஏன்னா போன வீடியோ 20 வியூஸ் மேலே போயிடுச்சு. அது மாதிரி நான் போட ஷார்ட்ஸ் 1000 வியூஸ் போயிடுச்சு. அதனால அந்த மோட்டிவேஷனாக எடுத்துட்டு இந்த வீடியோ போடுறேன். பெரிய மோட்டிவேஷன். அது ஒரு மண்ணாங்கட்டி. பேபி வா, இல்லையா வா. இவன் 2 பேரும் நாசுவா வா. சரி, இவன் பாட்டா புக்கு விட்டான். ஸ்கூலில் கொடுக்க முக்கிய படிக்க மாட்டேன். இது படிக்கிறா. சரி, ஆப்பிள் கொடுத்தா தின்றதுக்காக யூஸ் ஆகும். பாஸ், என்னடா என்ன பண்ணுறீங்க? என்னடா ரே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, படிங்க பாஸ். என்னது? பிளைன், அண்டர்கிரவுண்ட், டீப் கேவ், ஸ்னோயி, டஜிஸ். சார் அது தர்சன். ஓ, அதெல்லாம் இல்லைல்ல, இதுதான் என் ஊர் பேர். சரி, ஆரம்பிப்பா. இன்ன ஓகே, கொஞ்சம் நேரம் கழித்து 8 பிளாக் வச்சுதுனேன். அதுக்குள்ளே அவன் கொண்டான். இப்படி பார்த்தா ஒரு ஆடு பண்ணா. சரி, இவனை வட்டரமா வச்சுப்போன்னு நினச்சேன். ஆனால் என்னாச்சா திடீர்னு கிளிக் பண்ண போது தப்பான பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். என்ன ஆயிருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ரைட்டு, அதெல்லாம் சரிதான். சாரிதா தம்பி. 6 ரூபா கட் பண்ணிட்டு பார்த்தா டக்குன்னு ஆரம்பிட. என்ன அவசரம் தெரியல, டக்குன்னு கிளிக் பண்ண. சோகம். சரி, அடிபட விட்டுச்சு. நெக்ஸ்ட்டு கிராஃப்டி டேபிள் பார்த்து செய்ய போகிற நம்ம கோழி பையனும் ஆடு பையனும்டா. நம்ம பாஸ் இன்னும் கொரோனாவா வாயை விஷயம் முடிச்சுட்டேடா. என்ன இன்னைக்கு எப்படியாவது கேம முடிச்சே தீரணும். கேம அடிப்பாரோம். பெரிய கண்டக்டர் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. நாயா இல்லடா, இவன் வாயை பிடிக்காத போது ஒருத்தருக்குள்ள இருக்கும் ஒன்று கச்சிச்சு. ஆனால் இதுக்கு என்னாச்சு தெரியல. நான் தொலைச்சிட்டேன். அது எப்படி தொலைச்சேன்னு பாருங்க. இன்னும் வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு கேட்காதீங்க. இதுதான் உண்மையான வாய்ஸ். அப்படிதான் சொன்ன மாதிரி இதுதான் உண்மையான வாய்ஸ். ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் போகலாம். என்னன்னு பார்த்தா உடைக்கிறா ஒரே வேலை. அப்படா எவனோ ஒருத்தன் வந்தான். இவன் யாருன்னு பயந்துட்டேன். அப்புறம் வெறும் மஷ்ரூம் தான். அவன் மாடுதா, என்னமா மாடு? நீ ஒரு மாடு. என்னடா மாட்டு தோட்டம் ஆயிடுச்சு ஊரு. டேய் நல்லா மாட்டு தோட்டம் ஆயிடுச்சு. சரி, நீங்களும் மாடு தானே, அப்போ உங்களுக்கு வசதியா தானே இருக்கும். வாய மூடுறா. சரி, இவங்களுக்காக நான் இடம் கட்டலான்னு சொல்லிட்டு இடம் கட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா ஜெயிச்சிட்டோம். 2 நிமிஷம் காத்து, 3 நிமிஷம் காத்து, ஜெயிச்சிட்டோம். அவர் செத்துட்டாரு. அவன் செத்துட்டானே. வாய முடிங்கடா. செட்டு சந்தோஷமா நடத்திருக்காங்க. ஆனா அதுல என்ன லக்குன்னு தெரியல. இன்னைக்கு அறுவட்டினோல் விட்டு ஸ்லீஃப் இதெல்லாம் பிடிச்சு விட்டு சரி சந்திரமயமே ட்ரை பண்ண வரல. ஓகே, நெக்ஸ்ட் போவோம். இந்த செஸ்ட்டை உடச்சிட்டு சரி உடச்சிட்டேன். முக்கியத்திருக்கீங்களா? இல்லடா, ஸ்லாப் செஞ்சுட்டு இருக்கேன். விட்டு செஞ்சுட்டு ஸ்லாப் செய்வான். என்னன்னா இந்த பேஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு எனக்கு திடீர்னு ஐடியா இருந்துச்சு. அது வரைக்கும் ஒரு மண்ணாங்கட்டி வரலை. ஆனால் இப்போ தான் அந்த ஐடியா இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர் 1 டே கழிச்சு இந்த ஒரு இதுக்கு வந்தேன். ஒரு நாள் ஆயிடுச்சு இதை முடிக்கிறதுக்கு. அதாவது எனக்கு ரியல் லைஃப்ல இல்லை, மைன்கிராஃப்ட்ல. இவன் ரியல் லைஃப்ல ஒன்றும் பிடிக்க மாட்டாரா? இவன் வண்டியில் கிழிச்சிருவானா? நான் ஃபோன் பேச போனேன். பாய் வண்டித்தானா எரியும் வீடியோ இதுக்கானே தெரியல. 2 சோறு இவனுக்கு சோறு போட்டு வளர்க்கறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் டக்குட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒட்டை ஸ்லாபுக்காக நான் ஸ்லாப் செஞ்சு தின்னேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதை முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு செஞ்சேன். ஏன்னா அந்த வேலையை செய்யலைன்னா இவனெல்லாம் ஓடி போயிடுவான்ல. அது மட்டும் இல்லாமல் கேட்டு வச்சேன் இதுக்கு. வா, என்னடா? ஒன்றும் இல்லை பாஸ், கூப்பிட்டீங்களா திரும்பவே நினச்சேங்க. நீங்கள் ஒர்க்கில் கரெக்டாக இருக்கீங்க, அதான் பிடிக்கலாம் போய் முட்டிக்கோ. ஓகே, அதுவா ஒரு பிக்காக் செஞ்சுட்டு என்னடா உங்களாம் பார்க்கறத பார்த்தா உங்களை கொண்டுருவாங்க போலக்கு. இவன் வேலை எனக்கு 10 வருஷம் பழைய இருக்கு. இவன் என்ன ஆச்சுடா அந்த கடையை நான் லேட்டாகி சொல்கிறேன். இவனை 10 வருஷம் பழையலாம் இவனை கொண்டுட்டேன்.
அந்த பகையை அப்ப மாதிரி நான் சொல்றேன். பாஸ் இப்ப நீங்க வெட்டியா தான் இருக்கீங்க, சொல்லுங்க. சரி அந்த கதையை சொல்றேன். எவனும் ஒரு நாள் இவன் உன்னை தள்ளி விட்டான், இவன் என் காசு ஆட்டையே போட்டு போயிட்டான். எங்கனால இவன் மேலே 10 வருஷம் பயம் இருந்துச்சு. அதுல எவ்வளவு பைசா இருந்துச்சு அடே, அடா 100 ரூபா இருந்துச்சு. அந்த 100 ரொம்ப பெரிய காசு. ஆமா, ஏன்னா 1999 அந்த காசு. இப்ப ஆனா 1000 ரூபாய் வரும். என்னது? யோ பைத்தியக்காரா, 100 ரூபா கால 10 வகையா? 25 வருஷம் பண்ணியாயோ? அதோட 100 ரூபாய்க்காக. ஐயா மாட்டி சொல்லிட்டேன். 10 வருஷம் இல்ல, 25 வருஷம். மிச்ச கடையை லேட்டாக கண்டினியூ பண்றேன். அடிப்படை இந்த மாட்டு கூட்டத்தை ஒரு மாட்டாட போட்டா ஏதோ லைட்டா எண்ணிட்டு இது வீடியோ ஸ்டார்டிங் இருக்கும். அப்புறம் திரும்பி மாவீரன் மனுஷன்னு சொல்லிட்டு மகடீராபத்துல ராம்சேரனு இல்லை வர ஆட்டி தள்ளி விட்டான். நான் கூட பெரிய ராம்சேரன் மகடீராபத்துல வர ராம்சேரனு. அதுபறம் அவன் வரவே இல்லை அந்த வீடியோ முடிகிற வரைக்குமே. என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பேச ஒன்றும் தோணலை. ஆனால் முதல் படம் அர்ஜுன் மாதிரி ஏதோ பண்ணிட்டு கண்டாச்சு. அடிப்பாரம் கேரட் இருந்துச்சு, இதை வச்சு அதை பண்ணி கூட்டத்தை தொட்டிட்டு இருந்தேன். தொண்ணிட்டு இருந்தேன் சி அசுரன் மடம் நான் இருந்துச்சு. துரத்தில் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் வீட்டையே இருக்கும், சேஃப்டிக்கே எடுத்துட்டான். இந்த மாட்டு பண்ணி வந்துட்டான்லண்ணா அந்த டைம்லாம் 2 பண்ணி, இந்த டைமில் 3 பண்ணி வளர்ந்துருச்சு. ஹவு இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு நான் யோசித்தேங்க. ஆமாடா நீ இருக்க எப்போ வளர்ந்த பண்ணிடு வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒன்றுது. ஆமால சரி அது படம் திரும்பியும் உடைக்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கு கோதுமை பிடிக்குமா? பிடிக்கும்டா. ஓ அப்ப நீங்களும் பாடுதாடா? கன்ஃபார்ம். டேய் நான் சப்பாத்தி சாப்பிட்டு பாடி பில்டர்டா. நீ வெறும் 5 பைசா கஞ்சி கூட தின்னாலும் மாலிடா. பாஸ் சப்பாத்தி சாப்பிடுறதா பாடி பில்டர் ஆகலாமா? ஆமாடா, ஜிம்முக்கு போறவங்களாம் பாடி பில்டர் ஆவாங்க. பாஸ் கேள்விப்பட்ட வரைக்கும் முட்டை சாப்பிட்றவங்க தான் ஜிம்முக்கு போவாங்க. அது படம் இவன் தனியா தான். இவனுக்கு ஏதாவது பேர் வைங்க கமெண்ட்ஸ்ல. சரி அது படம் பிரிட்ஜ் உங்களை மடிச்சு ஒருத்தரும் கமெண்ட் பண்ண மாட்டா. தண்ணிங்க வாங்கடா, என் சப்ஸ்கிரைப் எனக்கு பண்ணுவாங்கடா. எது வாசத்து 7 சப்ரேச்சரா? ஆமாடா பண்ணுவாங்கடா, பண்ணி காணுங்கடா. சரி அது படம் மாட்டா உடைய முடியல. ஐயா எப்படி ஆயிடுச்சு உடைய முடியல பாஸ், அது பெட்ராக்கு. அது கூட உனக்கு தெரியாது எனக்கு. சரி இதனால ஆடியன்ஸுக்கு நல்லா இருந்தா அப்படி உருத்தே செக்குடா அத்தை, சுத்தமான உருத்தே வாங்கி வந்து வாங்கிக்கோங்க. கரெக்டு செக்குடா அத்தை கோடுமை உருத்தே. சரி அப்ப இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் இனிமே வாய்ஸ் இல்லைங்கடா. பாய் பேபி எப்படி இருக்கா? ஓகே இவங்க சரி பாயே சொல்ல மாட்டான். சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.